ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பில்ட் இண்டஸ்ட்ரி அப்புறம் அந்த மேஜிக்கல் கான்டினென்ட் சாப்டர் 60, 61 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே 59 வரையும் அப்லோட் பண்ணிட்டேன். செக் பண்ணலாம். செக் அவுட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? இப்போ ஸ்டார்ட்டிங் சைடுல அந்த ஆர்ஜ் மேட்ச தான் காமிக்கிறாங்க. அந்த ஆர்ஜ் மேட்ச் வந்து சொல்லிட்டு இருக்கிறான், "எனக்கு நீங்க பணிவாண்டதுக்கு ரொம்ப நன்றி" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவன் செலினா கால்ல விழுந்திருப்பான். அந்த கடுப்புலயே பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் அவனும் மெயின் மேட்டருக்கு வர்றான். இதேமாரி பார்த்தீங்கன்னா, கிராண்டிவ் கேஸ்ட்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, "நீங்க ஒரு ஃபர்பிடன் மேஜிக் யூஸ் பண்ணி தான் எங்களோட ஆவிஸ் எம்பரர் வாரியர தோற்கடிச்சிருந்ததா சொல்றீங்க. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, நான் மேஜிக் கில்ட்ட போய் விசாரிக்கணும். எனக்கு அதுக்கு அனுமதி தாங்க அப்படிங்கிற மாரிலாம் கேட்குறான். ஆனா, அதுக்கு வந்துட்டு ஹீரோ ஒத்துக்க மாட்டேங்கிறான். என்ன தைரியம் இருந்தா எங்களோட மேஜிக்கல் கில்ட் விசார போய் நீங்க விசாரிக்க விரும்புவீங்க? நான் தான் ஏற்கனவே சொல்றேன்ல, யாரும் பார்த்தீங்கன்னா ஃபர்பிடன் மேஜிக் யூஸ் பண்ணல அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ சொல்றான். இதுக்கப்புறம் அவர் வந்து சொல்றாரு, உங்கள்ட்ட ஃபர்பிடன் மேஜிக் இல்லன்னா, நீங்க ஏன் வந்துட்டு விசாரிக்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? அப்படிங்கிற மாரிலாம் ஆரிஜின் மேஜிக்க திட்டிருக்கான். ஹீரோ வந்துட்டு சொல்றான், ஃபர்பிடன் மேஜிக் யாரும் யூசர் இல்லப்பா. நான் சொல்றத நீங்க நம்ப மாட்டீங்களா? அப்படிங்கிற மாரி ஹீரோ மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறான். ஆரிஜின் இல்லன்னா வேற ஏதோ ஒரு சீக்ரெட் ஓப்பன் நீங்க வச்சிருக்கீங்க. அதனால தான் மறைக்கிறீங்க. அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஆரிஜின் வந்து சொல்லிட்டுருக்காப்புல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன தைரியம் இருந்தா என்னோட விசால்ட் கில்டுலயே நீங்க போயிட்டு விசாரிக்க ட்ரை பண்ணுவீங்க. நீங்க வந்துட்டு ஒரு எனிமி நேஷன சேர்ந்தவங்க. நாங்க எதுக்கு உங்கள அனுமதிக்கணும்? அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்துட்டு கேட்குறான். அது மட்டும் இல்லாம, நீங்க வந்துட்டு விசாரிக்கிறேங்கிற பேர்ல எங்கள கொடுமைப்படுத்த வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ சொல்லிட்டுருக்கான். இத கேட்டுட்டு அவரும் ரொம்ப காண்டாகுறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கிரேவன் வந்து பேச ஆரம்பிக்கிறாப்புல. நாங்க வந்துட்டு விசாரிக்க வந்தது ஃபர்பிடன் ஸ்பெல்ல யூஸ் பண்றவர் தாங்க. ஏன்னா வார் டயத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்பிடன் ஸ்பெல் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. அதேமாரி யூஸ் பண்ணா அது வந்து தண்டனைக்குரியதாகும். ஸோ, இதனால தான் பார்த்தீங்கன்னா, நாங்க விசாரிக்க வந்தோம். இது மட்டும் நீங்க விசாரிக்க ஒத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்மூத்தா போயிரும். விசாரிக்க ஒத்துக்கலன்னா 4 பேர் வந்துட்டு இத தப்பு தப்பா பேசுவாங்க. ஸோ, இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு இழிவான செயல் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டுருக்கான். அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, கிரண் சொல்ல ஆரம்பிக்கிறான். எங்களைய பார்த்தாடா இழிவான செயல்னு சொன்ன? இதேமாரி ஆஃபீஸம்பர வருஷம் வருஷம் வருவீங்க. நீங்க அட்டாக் பண்ணிட்டு சும்மாவே போவீங்க. எங்கள எவ்வளோ ஹியூமிலியேட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. இப்ப நாங்க வந்துட்டு உங்கள கொன்னா, அது பேர் ஃபர்பிடன் ஸ்பெல்ன்னு சொல்லிட்டு எங்க மேல பழிய தூக்கி போடுவீங்க. இது உங்களுக்கு எவ்வளோ இழிவானது தெரியலையா? அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஹீரோ வந்துட்டு இப்ப ஆப்போசிட்டா பேச ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் வந்துட்டு கிரேவன் புரிஞ்சுக்கிறான். சரி நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தாங்க. ஆனா என்ன நம்ம ஃபர்பிடன் ஸ்பெல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரிலாம் கிரேவன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல. அதேமாரி கிரேவனுக்கு வந்துட்டு என்ன எண்ணம்னா, நான் வந்துட்டு இந்த வார தடுத்து நிறுத்த தான் பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு என்ன கண்டிஷன் குடுத்தாலும் நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாரிலாம் அவரு சொல்றாரு. ஹீரோ அத கேட்டுட்டு சொல்றான், "வார தடுத்து நிறுத்த தானே பார்க்குற? எனக்கு சின்ன சின்ன கண்டிஷன்ஸ் தான் இருக்கு. இதேமாரி பார்த்தீங்கன்னா, வில்லியமினோட அப்பா வந்துட்டு உங்க இதில சிறை கைதியா இருப்பாரு. அவர வந்துட்டு ரிலீஸ் பண்ணி எங்களோட நேஷனுக்கு அனுப்புங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா, சவுத் அண்ட் வெஸ்டர்ன் ஃபாரஸ்ட்ல 3 பார்டர் இருக்குல்ல. அந்த 3 பார்டரையும் பார்த்தீங்கன்னா, என் பேர்ல எழுதி வச்சுருங்க. இனிமே அது வந்துட்டு ஐசோலேட் சிட்டிக்கு தான் சொந்தம். அது மட்டும் பார்த்தீங்கன்னா, வார ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. கிரேவன் மனசுல நெனச்சிட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லன்னு சொல்லிட்டு, இப்போ கிரேவனும் பார்த்தீங்கன்னா, கிளம்ப ஆரம்பிக்கிறாப்புல. இதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்றான், "இதெல்லாம் உங்களால பண்ண முடியாதுன்னா, நம்ம வாரம் ஸ்டார்ட் பண்ணிடலாம்" அப்படின்னு சொல்லும்போது, "சரி நம்ம நாள எவ்வளோல பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிரேவனும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன காமிக்கிறாங்கன்னா, ஆபீஸ் அன்பரோட கேம்ப தான் காமிக்கிறாங்க. அந்த கேம்ப்ல என்ன தெரியுமா பண்ணிட்டுருக்காங்க, சோல்ஜரும் அப்புறம் நம்மளுடைய கிரேவனும் இருக்கிறாப்புல. கிரேவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கான். எனக்கு தெரிஞ்ச வரையிலும் அவங்கள்ட்ட அது மிகப்பெரிய பவர் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆனா எந்த விதமான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் சரிப்பட்டு வராதே அப்படிங்கிற மாரி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த இடத்துல இன்னொரு சோல்ஜர் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னங்க நீங்க லூஸ்தனமா பேசிட்டு இருக்கிறீங்க. போறோம் நாளைக்கு அட்டாக் பண்றோம் ஜெயிச்சுட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா பேசிட்டு இருக்காரு. மத்த சோல்ஜர்லாம் கேட்கறாங்க, உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, நம்மளுடைய கிரேவன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் இருக்கு. கிராண்டிவ் கேசிலுக்கு வந்துட்டு நம்ம 1,00,000 படைவீரர்கள் அனுப்பிச்சிருந்தோம். அந்த 1,00,000 பேரும் எப்படி செத்தாய்ங்க? அத தான் நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அப்படிங்கிற மாரி அவரு கேட்டுட்டு இருக்காரு. அந்த இடத்துல சோல்ஜர்லாம் சிரிக்கிறாய்ங்க. அவன் வந்து முட்டா பையங்க. அதனால சும்மா போயிட்டு தோத்துருப்பான். ஆனா நம்ம தான் புத்திசாலியாச்சே. ஸ்ட்ரெய்ட்டா போறோம், அட்டாக் பண்றோம், ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கிறாய்ங்க. நம்மளுடைய கிரேவன் நெனச்சிட்டு இருக்கான். ஏய் நீங்க தான்டா முட்டாளுங்க. 1,00,000 பேர எப்புட்றா அவ்வளோ ஈஸியா அழிக்க முடியும்? அப்படிங்கிற மாரி கிரேவன் நெத்தியிலலாம் அடிச்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்ச்மேஜ் இருக்கார்ல, அவர் வந்து வர ஆரம்பிக்கிறாரு. ஆர்ச்மேஜ் வந்துட்டு, "இதேமாரி வாருக்கான எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. அத நான் சொல்லட்டுமா?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்காரு. சரி சொல்லுங்களேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. நம்ம ஆர்ச்மேஜ் என்ன தெரியுமா சொல்றாரு? ஐஸ்லேண்ட் சிட்டில மேஜிக்கல் பேரியர் இருக்குல்ல, அந்த மேஜிக்கல் பேரியர நான் அழிச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க அட்டாக் பண்ணீங்கன்னா, இன்டர்னல்ல ஒரு கேஆஸ் ஏற்பட்டுட்டுருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா, நம்ம வார் அட்டாக் பண்றனால நம்மளுக்கு அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஆர்ச்மேஜ் நெனச்சிட்டு இருக்காரு. நம்ம கிரேவனுக்கு பச்சையா தெரியுது. இவன் வந்துட்டு நம்மளோட ரெய்ன அட்டாக் பண்ண தான் ட்ரை பண்றான். ஏன்னா ரெயின் வந்து இவன கேவலப்படுத்தியிருந்தான். அதனால தான் அப்படிங்கிற மாரி தெரியுது. ஆனா ஆரிஜிமெண்ட் வந்துட்டு ஒரு பக்காவான பிளான் தான் சொல்லியிருக்காப்ல. இது வந்துட்டு வாருக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாரி அங்க இருக்கவங்களும் ஒத்துக்க ஆரம்பிக்கிறாய்ங்க. சோல்ஜர் இப்ப அக்செப்ட் பண்ணிக்கிறாய்ங்க. நம்ம கிரேவனுக்கு வேற வழி இல்ல. இத அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஏன்னா இந்த போர்ல ஜெயிக்கணும்னா இந்த மாரி தந்திரத்த செயல்பட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு இப்ப அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. நம்மளோட ஆர்ச்மேஜ் மட்டும் மனசுல என்ன தெரியுமா நெனச்சிட்டு இருக்காரு?
"டேய் உங்கள நான் பழி வாங்காம விட மாட்டேன்டா. என்ன தைரியம் இருந்தா என்னைய ஹியூமிலியேட் பண்ணிருவீங்க. டேய் உன்னைய கால்ல உழ வச்சு மண்டியிட வைக்கிறேன்டா. மேஜர்ஸ்னா யாருன்னு உனக்கு காமிக்கிறேன்டா." அப்படிங்கிற மாரி நம்மளோட வில்லத்தனமா பேசிட்டு இருக்காரு நம்மளோட ஆர்ஜிமென்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோவ காமிக்கிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த கிட்னாப்பர்ஸ்லாம் கிட்னாப் பண்ணியிருந்திருப்பாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். அந்த பொண்ண வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இப்ப தூங்க வச்சுட்டு இருக்காப்ல. இதேமாரி பார்த்தீங்கன்னா, நைட் டயத்துல வந்துட்டு "நீ எப்போ தூங்கிடணும் சீக்கிரம்" அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ அட்வைஸ் பண்ணிட்டுருக்கான். இதுக்கப்புறம் அந்த பொண்ண ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. ஆர்யாவோட லாயல்ட்டி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுட்டு, "பரவாயில்லையே" அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹீரோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறான். இதேமாரி ஸ்னோ ஒயிட்டும் அந்த கதைய சொல்ல ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணும் லைட்டா தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுது. "என்னடா இது மேஜிக்கல் பேரியர் கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சிட்டு இருக்கே" அப்படிங்கிற மாரி ஹீரோ பார்த்துட்டு இருக்காப்ல. ஹீரோவ பார்த்ததுக்கப்புறம் தெரியுது, இது மாரி மேஜிக்கல் பேரியர் யார் அட்டாக் பண்ணதுன்னே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டயத்துல நம்ம செலினாவும் நம்மளோட மெய்டு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதேமாரி பார்த்தீங்கன்னா, மேஜிக்கல் பேரியர் ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியால யாரோ வந்து ஒருத்தங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ, அதனால பேரியர் கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. ஹீரோ வந்து கேட்குறான், "யார் பண்ணதுன்னு தெரியுமா?" அப்படின்னு கேட்கும்போது செலினா சொல்றாங்க, "எனக்கு யார் பண்ணான்னு எக்ஸாக்ட்டா தெரியல. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணுங்கள கடத்திட்டு வந்தப்போ ஒரு டார்க் மேஜ் வந்துட்டு ஒருத்தன் பண்ணான்ல, அவனா இருக்குமோ அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "அவனா இருக்க வாய்ப்பில்லையே! அவனுக்கும் நம்மளுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லையே! எனக்கு தெரிஞ்ச வரையும் இந்த ஆர்ஜி மேட்சா தான் இருக்கணும்" அப்படிங்கிற மாரி நெனச்சிட்டு இருக்காப்புல. "சரி நீ தூங்கு, நான் போயிட்டு மக்கள பார்த்துட்டு வந்துர்றேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டயத்துல தான் செலினாவும் எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. "நீங்க மக்கள பார்க்க போகாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அங்க ரொம்ப டேஞ்சரான ஏரியா. ஏன்னா அங்க டார்க் மேஜ் இருந்தான்னா உங்கள ஈஸியா போட்டு தள்ளிருவான்" அப்படிங்கிற மாரிலாம் சொல்றப்ப, நம்மளுடைய ஹீரோ வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான், நார்மல் மக்கள் வந்துட்டு பாதுகாப்பா இல்லனாலும் பரவால்ல. நான் பாதுகாப்பா இருக்கணும். இந்த மாரி எண்ணம் இருக்கிற வரையிலும் நம்ம முன்னேற முடியாது அப்படிங்கிற மாரிலாம் அட்வைஸ் பண்றான். இத கேட்டு அவங்களுக்கும் ரொம்ப ஷாக்கா இருக்கு. இதுக்கப்புறம் ஹீரோ என்ன தெரியுமா பண்றான்? அவனோட டிஃபென்ஸுக்காக நம்மளோட துப்பாக்கி எடுத்துக்கிறாப்புல. நம்ம ஊர்ல துப்பாக்கிய பார்த்தா எல்லாம் பயப்படுவாய்ங்க. ஆனா அங்க இருக்கவங்களுக்கு துப்பாக்கினால என்னன்னு தெரியாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, என்ன கலாய்க்க தான் போறாய்ங்க. ஆனா ஈஸியா ஹீரோ கொலை பண்ண தான் போறான். இது நடக்க தான் போகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மேஜிக்கல் பேர் ஏரியா காமிக்கிறாய்ங்க. அங்க பார்த்தீங்கன்னா, சோல்ஜர்லாம் தண்ணீ ஊத்தி அணைச்சிட்டு இருக்காய்ங்க. ஹீரோ வந்தோனே ரிப்போர்ட் பண்றான். இதேமாரி பார்த்தீங்கன்னா, நாங்க தான் இந்த மேஜிக்கல் பேரியர பாதுகாக்கிறத மிஸ் பண்ணிட்டோம். ஸோ, தயவு செஞ்சு எங்கள பனிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்து சொல்றான், "அதெல்லாம் தேவையில்லப்பா. இங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லு" அப்படிங்கிற மாரிலாம் கேட்குறாங்க. அது மாரி தீ அணைக்க ட்ரை பண்ணுன்னு சொல்லும்போது, அவன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், "இதேமாரி பார்த்தீங்கன்னா, திடீர்னு நாங்க எல்லாருமே மயக்கம் போட்டோம். எதனால மயக்கம் போட்டோம்லாம் எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் யாரோ அட்டாக் பண்ணியிருக்காங்க" அப்படின்னு சொல்லும்போது, நம்மளோட செலினா வந்துட்டு சென்ஸ் பண்ணி பார்க்குறாங்க. இதில டார்க் மேஜோட எந்த விதமான மேஜிக்கும் தெரியல. ஸோ, அது டார்க் மேஜ் இல்ல அப்படிங்கிற மாரிலாம் கன்ஃபார்ம் பண்றாங்க. இதுக்கப்புறம் ஹீரோவுக்கு புரிஞ்சிருது, எனக்கு தெரிஞ்ச வரை இந்த ஆர்ஜ் மேஜ் பைத்தியக்காரனா தான் இருக்கணும். அவன நான் பழிக்கு பழி வாங்காம விடமாட்டேன் அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இங்க இருக்க தீ எல்லாத்தையும் அணைச்சிருங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் இன்ஜூரியா இருக்காங்களோ, அவங்கள சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போங்க அப்படிங்கிற மாரி ஹீரோ இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறான். அதுபடி அவங்களும் செயல்படுறாய்ங்க. இந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு மேஜிக்கல் சர்க்கிள் வருது. வேற யாரும் கிடையாது. நம்மளோட ஆர்ஜ் மேஜ் தான். எலிமினேஷன சேர்ந்தவன் தான். அவன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், "உங்கள எப்படி பழிக்கு பழி வாங்கினேன் பார்த்தியா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். இந்த டயத்துல நம்ம செலினா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, "என்ன தைரியம் இருந்தா ஆவி சம்பர உள்ள வந்து அட்டாக் பண்ணியிருப்பீங்க" அப்படின்னு கேட்குறாங்க. "நானும் ஆவி சம்பரவுக்கும் சம்மந்தமே இல்லப்பா. நான் வேற, அவங்க வேற அப்படிங்கிற மாரி தான் உலகத்துக்கே எல்லாருக்கும் தெரியும். அதேமாரி பார்த்தீங்கன்னா, உள்ள நான் அட்டாக் பண்ணதுக்கு வேற ரீசன் சொல்லுவேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஆவி சம்பரருக்கு எந்த விதமான இழிவான செயல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டுருக்காய்ங்க. இதுக்கப்புறம் உங்களை பழிக்கு பழி வாங்காம விடமாட்டேன்டா அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. இந்த இடத்துல ஹீரோ வந்து பேச ஆரம்பிக்கிறான். இதேமாரி பார்த்தீங்கன்னா, உன்னால நெறைய இன்னசென்ட் பீப்பிள்லாம் பாதிக்கப்பட்டுருக்காங்க. ஒழுங்கு மரியாதையா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அவங்கள எல்லாம் சரி பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்றான். நான் எதுக்குடா சரி பண்ணணும்? எனக்கு தெரிஞ்ச வரையும் நார்மல் ஹியூமன் எப்போதும் நார்மல் ஹியூமன் தான். அவங்கலாம் எனக்கு வந்துட்டு வெறும் டஸ்ட்டுக்கு சமம் தான். ஸோ, அவங்க செத்தாலும் வாழ்ந்தாலும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. நான் இன்டர்னலா உங்க பேரியர உடைச்சுட்டேன். எக்ஸ்டர்னலா பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்கள் வந்து உங்கள அட்டாக் பண்ணிடுவாய்ங்க. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, நீங்க கூடிய சீக்கிரம் தோக்க போறீங்க அப்படிங்கிற மாரி அவன் கர்வத்தோட பேசிட்டு இருக்கான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். உனக்கு நான் இதான் கடைசி சான்ஸ். ஒழுங்கு மரியாதையா மன்னிப்பு கேட்டு இங்க இருக்க எல்லாத்தையும் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? நான் எவ்வளோ பெரிய ஆளு உன்ட்ட எதுக்குடா மறுபடியும் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றான். "ஓ ஏன் உன்கிட்ட இருக்க ஹை லெவல் மேட்ச் இருக்கால்ல, அவளையும் என்ட்டயும் போட்டிக்கு விட்டா கூட நான் தான்டா ஈஸியா ஜெயிப்பேன்" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கான். "இப்ப பாரு என்னோட திறமைய காமிக்கிறேன்னு" சொல்லிட்டு அவன் என்ன தெரியுமா பண்றான்? ஃபயர் பவர யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபயர் டிராகன் இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை லெவல் ஃபயர் மேஜ். ஸோ, இந்த இது யூஸ் பண்ணிட்டா நெறைய பேர் ஈஸியா அழிச்சிடலாம். ஆனா, நம்ப செலினா பார்த்தீங்கன்னா, ஹை லெவல் தான். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, அவங்களும் பேரியர போட்டுலாம் தடுக்க பார்க்குறாங்க. ஆனா என்ன, அந்த பேரியர் வந்து ஒர்க் ஆகுது. ஆனா, அவங்களோட மொத்த எனர்ஜி யூஸ் பண்ணி தான் பண்றாங்க. ஆனா, ஆர்ச் மேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன எனர்ஜி தான் யூஸ் பண்றான். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மிகப்பெரிய காயம் ஏற்படுது. இப்போ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், "எங்களோட பவர் டிஃபரன்ஸ பார்த்தில்ல, இப்ப அடுத்த அட்டாக் யூஸ் பண்ணா நீ செத்துருவடா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான்.
வாய மூடுறா, இப்போ உன்னை கொலை பண்ணாம விடமாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன தெரியுமா பண்ணுறான், துப்பாக்கி எடுக்கிறாப்புல. துப்பாக்கி எடுத்துட்டு இதான் உனக்கு கடைசி சான்ஸு, ஒழுங்கு மரியாதையா மன்னிப்பு கேளுங்கிறான். ஆனா அவன் கேட்க மாட்டேங்கிறான். ஃபைனலா ஹீரோ என்ன தெரியுமா பண்றான், கன் எடுத்துட்டு ஷூட் பண்றான். ஷூட் பண்ணா அந்த மேஜிக்கல் பேரியர் ஒண்ணு போட்டிருந்தான்ல, அந்த பேரியரையும் தாண்டி அப்படியே அவனோட கையில போய் பட்டுருது. அவன் கதறிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே! எப்படி ஒரு நார்மல் ஹியூமனால இந்த மேஜிக்கல் பேரியர்லாம் தாண்ட முடியாது. என்ன வகையான வெப்பன்னு தெரியல. ஒரு ஃபர்பிடன் மேஜிக்கா இருக்குமோ அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கான். அந்த இடத்துல ஹீரோ நெத்தியில கண்ண வச்சுட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒழுங்கு மரியாதையா என்னோட இன்ஜூரியான பீப்புள்லாம் நீ காயத்த குணப்படுத்துற. இல்லைன்னு பாத்துக்க உன்ன இங்கேயே போட்டு தள்ளிருவேன்டான்னு சொல்லிட்டு ஹீரோ மிரட்ட ஆரம்பிக்கிறான். இதோடயே இந்த சாப்டர் முடிச்சிடுறாங்க. நான் சீக்கிரம் அடுத்தடுத்த சாப்டர் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க் யூ. பை.